இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் லெபனானின் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி கொல்லப்பட்டு உள்ளதாக தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்வது தொடர்பில் தகவல் ஒன்றை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நடுவானில் விமானத்தின் முன் பகுதியை உடைத்த பறவை, எதிர்பாராத விபத்தில் சிக்கிய பயணிகள். தமிழ்நாட்டில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்தை திரையிட்டுள்ள திரையரங்குகளுக்கு நாம் தமிழர் சீமானின் எச்சரிக்கை. உக்ரைன் விவகாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க ட்ரம்ப் திட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் லெபனானின் பெகா பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்றிரவு மேற்கொண்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான காசிம் கோரப் கொல்லப்பட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இந்த தகவலை இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் திகதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலின் மீது நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் படைகள் காசா பகுதியின் மீது பரவலான தாக்குதலை நடத்தியது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 20 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் படையெடுப்புகளால் காசாவில் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் காசா பகுதியில் கடும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் பல உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போரை இடைநிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல்களுடன் குரல் எழுப்பி வருகின்றன. ஆனால் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்வது தொடர்பில் இரகசிய தகவல் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுர நாடாளுமன்றில் உரையாற்றியபோது, ரணிலின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம், அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் வாங்கியுள்ளோம், அடுத்து யாரை விசாரணை செய்வோம் என்றும் தெரிவிப்போம். ஜனாதிபதி குறித்த கருத்து மூலம் மறைமுகமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதை குறிப்பிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்தபோது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக கைது செய்யப்பட்டதாக பத்திரிகையாளர் மாநாடுகளை நடத்தினர். அது உண்மை அல்ல. நீதிமன்றில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார். எமது நாட்டில் நீதி அனைவருக்கும் சமனானது என்றார். தவறு செய்தவர்கள் அவற்றை ஒரு செய்தியாகவே பார்க்கின்றனர். ஆனால் தவறு செய்தவர்களுக்கு தெரியும் சட்டம் எவ்வாறு செயற்படும் என்று என குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினின் மாட்ரிட் விமான நிலையத்தில் இருந்து பாரிஸ் நோக்கி பறந்த இபீரியா ஏர்பஸ் பயணிகள் விமானம் புறப்பட்ட 20வது நிமிடத்திலேயே திடீர் பாதிப்பு காரணமாக மீண்டும் மாட்ரிட் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. நடுவானில் ஏற்பட்ட இந்த திடீர் குழப்பத்திற்கு விமானத்தின் முன்பகுதியில் பறவை மோதியதே காரணம் என கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் விமான பயணிகள் பீதியில் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான புகைப்படங்களில் விமானத்தின் முன்பகுதியில் பலத்த சேதமடைந்து இருப்பது பார்க்க முடிகிறது. மேலும் குழப்பமான சூழ்நிலை குறித்து வீடியோ பதிவு செய்த பயணி ஜியான் கார்லோ சாண்டோவல் தெரிவித்த தகவலில், ஏதோ காற்றழுத்த தாழ்வு என்று நினைத்தோம், ஆனால் பிறகு நிலைமை மோசமானதை உணர்ந்தோம், சத்தம் கேட்கத் தொடங்கியதை அடுத்து ஏதோ நடக்கப் போகிறது என்று உணர்ந்தோம் என தெரிவித்துள்ளார். அவர் பதிவு செய்த வீடியோ காட்சிகளில் புகை சூழ்ந்த பதற்றமான சூழ்நிலை காரணமாக அனைவரும் ஆக்சிஜன் மாஸ்குகளை அணிவதை பார்க்க முடிகிறது. இறுதியில் விமானிகளின் திறமையால் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதும் பயணிகள் அனைவரும் நிம்மதியில் கைதட்டி மகிழ்ந்துள்ளனர். இந்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் திறம்பட செயல்பட்ட விமானிகள் மற்றும் கேபின் குழுவை பாராட்டி இபேரியா விமான நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்தை திரையிட்டுள்ள திரையரங்குகளுக்கு நாம் தமிழர் சீமானின் எச்சரிக்கையால் பாதுகாப்பு கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் கிங்டம் என்ற தெலுங்கு திரைப்படம் தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாகியுள்ளது. இப்படத்தின் கதை இலங்கையில் நடைபெறுவது போலவும் இலங்கை தமிழர்களைப் பற்றி பேசுவது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை தமிழர்கள் குற்றப்பரம்பரை போல் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள மலையகத் தமிழர்களை இலங்கை தமிழர்கள் ஒடுக்கினார்கள் என்பது போன்று காட்சிகள் இருப்பதாகவும் கூறி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் திரையிட்டால் திரையரங்குகளை முற்றுகையிடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஊர்களில் கிங்டம் திரைப்படத்தை வெளியிட்ட திரையரங்குகளில் வைக்கப்பட்டிருந்த படத்தின் பேனர்கள், போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டன. முன்னதாக சீமானின் எச்சரிக்கையைத் தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரி வழக்கு
வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் கோவை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். உலக அரசியலில் கவனத்தை ஈர்க்கும் விடயமாக உக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை எதிர்வரும் வாரம் நேரடியாக சந்திக்க டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பு உக்ரைனின் அரச தலைவர் ஜெலன்ஸ்கியின் பங்கேற்புடன் ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக மாறும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்களுடன் தொலைபேசி உரையாடல் மூலம் தனது திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார். மேலும் ட்ரம்பின் நெருங்கிய தூதர் ஸ்டீவ் விட்காஃப் புடினை மாஸ்கோவில் நேரடியாக சந்தித்து உரையாடியதனையும் தொடர்ந்து இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த சந்திப்பு தொடர்பாக தற்போது வரை புடின் மற்றும் ஜெலன்ஸ்கி இருவரும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்திருக்கவில்லை. எனினும் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் ரஷ்ய அரசு இந்த சந்திப்பில் ஈடுபட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் ட்ரம்ப் இரு தலைவர்களையும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்த ட்ரம்ப் அதை நிறைவேற்றும் நோக்கில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். ஆனால் புடின் இப்போது மேலும் கடுமையான தாக்குதல்களை உக்ரைன் மீது நடத்தி வருவதால் ட்ரம்பின் முயற்சிகள் பலமுறை இடையூறுகளுக்கு உள்ளாகியுள்ளன. கடந்த மாதம் ட்ரம்ப் புடினுக்கு 50 நாட்கள் காலக்கெடுவை கொடுத்து போரை நிறுத்துமாறு வலியுறுத்தியிருந்தார். அதற்கு எதிர்வினையாக எந்த தீர்வும் அமையாததை அடுத்து ஸ்கொட்லாந்தில் நடந்த ஊடக சந்திப்பில் வழங்கப்பட்ட காலக்கெடுவை 10 நாட்களாக குறைப்பதாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் நேரடியாக புடினை சந்தித்து ஒரு தீர்வு காண்பதே தற்போது ட்ரம்பின் நோக்கமாக காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.